அரசு மருத்துவமனையில் தந்தையை அனுமதித்த அமைச்சர். இரவு முழுவதும் தந்தையின் கூடவே தங்கியிருந்து கவனிப்பு. அரசு அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. அரசு மருத்துவமனையில அமைச்சரின் அப்பா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாரா? ஆம், இது இதுவரை தமிழகத்தில் பெரிதும் கேள்விப்படாத செய்தியாக இருந்தாலும் இது உண்மையாகவே நடந்திருக்கிறது. பொதுவாக அரசியல் நிர்வாகிகள் தங்களுக்கோ அல்லது தங்களை சார்ந்தவர்களுக்கோ உடல்நிலை சரியில்லாம போனா அந்த அரசு நிர்வாகி இன்னாரோ அல்லது இன்னாரை சார்ந்தவரோ தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற செய்தியை தான் நாம் கேட்டிருப்போம். இந்த சூழல்ல தான் சிறு குறு தொழில்துறை அமைச்சரான அமைச்சர் மதன்ராஜ் தன்னுடைய தந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக அரசு மருத்துவமனையில சேர்த்து இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து கவனித்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்கள்ல பரவி கவனம் பெற்று வருது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சமீபத்துல அரசு நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களுடைய உடல் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகள்ல மேற்கொள்ளுங்கள், மேலும் தங்களுடைய உறவினர்களையும் அங்கேயே அனுமதித்து ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இதை பின்பற்றும் விதமாக அமைச்சர் மதன்ராஜ் தன்னுடைய தந்தைய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை பெற வைத்தது பொதுமக்களுக்கும் அரசு நிர்வாகிகளுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திருச்சியை சேர்ந்த அரசு மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அந்த கண்டன பதிவுல தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் சுகாதாரத்துறை விதிகளில் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அரசு மருத்துவமனைகள் மீதான சீர்திருத்த செயல்பாடுகளையும் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த நிலையில தான் அமைச்சர் மதன்ராஜ் தன் தந்தைய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறார். எனினும் மற்றொரு புறம் அரசு மருத்துவமனைகள் அமைச்சர்களுக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை தான் வழங்குகிறார்களா? சிகிச்சை பெற்றது அமைச்சர் என்பதால இந்த விளம்பரங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருது. ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு இந்த அளவு கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மெனக்கெடுகிறார்களா என்பது ஓயாத கேள்விகள் தான் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. சில மருத்துவமனைகள்ல அங்கு வேலை செய்யும் பணியாட்கள், அதாவது வார்டு பாய் மற்றும் அங்கு சுத்தப்படுத்தும் பணியாளர்களே அங்கு சிகிச்சை பெறுபவர்களுக்கு குளுக்கோஸ் போடுவதையும் மற்றும் அது முடிந்த பின் அகற்றும் வேலைகளை கூட செய்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்கள் வலைதளங்கள்ல பரவி கிடக்கு. பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளை மக்கள் புறக்கணிக்க காரணம் சுத்தம் மற்றும் சுகாதார நிபந்தனைகளாக தான் இருக்கிறது. மற்றொன்று அங்கு அலட்சிய போக்கு மற்றும் சில சமயங்கள்ல வாய் தகராறில் ஈடுபடும் சில பணியாளர்களும் கூட என்கிறார்கள் பொதுமக்கள் தரப்பினர். இப்படி இருக்க சில தனியார் மருத்துவமனைகள் செய்யும் நவீன அறுவை சிகிச்சைகளை கூட வறுமையில் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு செய்தும் காட்டி இருக்கிறது சில அரசு மருத்துவமனைகள். காத்திருப்பின்மை, அலைக்கழிப்பது, சுகாதார பேணல், உணவு முறைகளில் சீர்திருத்தம் போன்றவைகள்ல தமிழக அரசு கவனம் செலுத்தினாலே பல ஏழை எளிய மக்கள் மனதார பயன்பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இப்படியான அரசியல் திருத்தங்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்பவர்களின் மனநிலையையும் மாற்றி அமைக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இது போன்ற செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.